உடல் ஆரோக்கியத்திற்கு எப்படி குளிக்க வேண்டும்? உடலில் ஏற்படும் அதிகமான வெப்பம் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாகிறது. உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கலாம். குளிக்க ஆரம்பிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீரை ஊற்றுவது தவறானதாகும். குளத்தில் இறங்கி குளிக்கும் முறையைப் போல முதலில் சிறிது நீரை உச்சந்தலையில் தெளித்து கொண்டு பின்பு கால்களில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பிறகு உடலில் தண்ணீரை ஊற்ற இறுதியாக தலையில் நீரை ஊற்ற வேண்டும். அப்போதுதான் உடலில் மொத்த வெப்பமும் காதுகள் கண்களில் வழியாக வெளியேறும். எடுத்த எடுப்பிலேயே தலையிலும் தோளிலும் நீரை ஊற்றும்போது மொத்த வெப்பமும் உடலிலேயே தங்க நேரிடுவதால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குளிப்பது உடலை குளிர்விப்பதற்கான செயல்முறை. குளிர்ந்த நீரில் குளித்தால் மட்டுமே உடலின் வெப்பத்தை வெளியேற்ற முடியும். குளிப்பதற்கு முன்பாக வாய் முழுவதும் நீரை நிரப்பி அப்படியே வைத்திருந்து குளித்து முடித்தவுடன் துப்பிவிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நுரையீரலுக்கு மிகவும் நல்லதாகும். வாரத்தில் 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். நல்லெண்ணெயை மிதமாக சூடாக்கி அதில் தோல் நீக்கிய சிறிய இஞ்சி துண்டையும் சிறிது மிளகையும் பொடித்து போட்டு ஆற வைக்க வேண்டும். அந்த எண்ணெயை தலையிலும் உடலிலும் தேய்த்து அரை மணி நேரமாவது ஊற வைத்து விட்டு குளிக்க வேண்டும். எண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் போது மட்டும் மிதமான வெந்நீரில் குளிக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு மற்ற வேலைகளை பார்ப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சாப்பிட்ட பிறகு குளிக்கக்கூடாது. உணவு உண்டதும் உடல் செரிக்கும் வேலையை தொடங்கிவிடும். செரிமானத்துக்காக உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் குளித்தால் உடல் குளிர்ச்சி அடைந்து செரிமான வேலை தடைப்படும். இதன் காரணமாக அமில சுரப்பு அதிகரித்து நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். குளிப்பது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய இனிமையான அனுபவமாக இருக்க வேண்டும். அவசரமாக குளிப்பதால் குளியலின் நன்மைகளை முழுமையாக பெற முடியாமல் போகலாம். குளிக்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மனதே வராது அல்லவா? வெளியில் கூட செல்ல முடியாது அல்லவா? சரி, ஒரு சிலர் காக்கா குளியல் போட்டு உடனே வெளியில் வந்து விடுவார்கள். குளிக்கும் முறையில் கூட ஒரு சில முறைகள் உள்ளது. குளியலில் ஸ்நானம் செய்வதில் 8 வகை உள்ளதாக நம்முடைய வேதங்களில் குறிப்பிட்டுள்ளது. வாருணம், ஆக்னேயம், பிராமம், வாயஸ்வம், திவ்யம், காபிலம், சாரஸ்வதம், காயத்ரம் என 8 வகையான ஸ்தானங்கள் உண்டு. நதி, குளம் போன்ற நீர்நிலைகளிலே இறங்கி மூழ்கி ஸ்நானம் செய்து வருவதால் ஸ்நானம் என குறிப்பிடப்படுகிறது. மந்திரங்கள், பகவான் நாமத்தை சொல்லி உடல் முழுவதும் விபூதியை தரித்து கொள்வது அங்கே ஸ்நானம் எனப்படுகிறது. மந்திரம் அல்லது பகவான் நாமத்தை சொல்லி நீரை தலையில் தெளித்து கொள்வது பிரம்மஸ்தானம் என சொல்லப்படுகிறது. பசு மாடு நடந்து செல்லும் வழியிலே அதன் கால் தடம் பட்ட இடங்களில் உள்ள மண்ணை எடுத்து உடலிலேயே பூசிக்கொள்வது வாயுஸ்தானம் எனப்படுகிறது. நன்கு வெயில் அடிக்கும்போது பெய்யும் மழை அதில் உடல் முழுவதும் நனைத்து கொள்வதற்கு திவ்யஸ்தானம் என்று பெயர். உடல் முழுவதையும் ஈரத்துணியால் துடைத்து கொள்வது காபிஸ்தானம் என சொல்லப்படுகிறது. சூரியன் மறைந்த பிறகு இரவில் மகான்களான பெரியோர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு தன்னை சுத்தமானவன் என நினைத்து கொள்வது சாஸ்வதஸ்தானம் எனப்படுகிறது. சுத்தமான நீரை கையில் எடுத்துக்கொண்டு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து உடல் முழுவதும் நனைத்து கொள்வதற்கு காயத்ரஸ்தானம் என சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எப்படி உடல் வெப்பத்தை குறைச்சி குளியல் செய்கிறதுன்றதை பார்த்தோம். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.